ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி திண்டிவனம் கிட்டே இருக்க கீழ் ஆதனூர் இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். நல்ல திண்ணையில் இது மாதிரி உக்காந்துட்டு மகாபாரத கதை பேசுகிறது, ஊர் கதை பேசுகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி திண்ணை வீடு ரொம்பவே பிடிக்கும். கிராமத்தில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி திண்ணை வீடு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம துரியோதனன் படுகளம் பார்ப்போம். அப்படியே இந்த படுகளத்தில் துரியோதனன் இறக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த கீழ் ஆதனூர் கிராமம், இங்கே இருக்கிற திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா என்னோட மாமியார் பிறந்த ஊர். எப்பயுமே தன்னோட அம்மா பாட்டி வீட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னும்போது அந்த ஊர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய கணவர் விடுமுறை நாட்களில் அவங்க பாட்டி வீடான இந்த ஆதனூருக்கு வருவார். அதனால் சின்ன வயசுலேருந்தே இந்த ஊர் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். எத்தனை பேருக்கு அவங்க அம்மா பிறந்த ஊருக்கு போகிறது, அங்கே இருக்க அந்த விடுமுறை நாளை கழிக்கிறது, திருவிழா போகிறது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இந்த ஆதனூரை சேர்ந்தவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் ஐ லவ் ஆதனூர் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த ஊரை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு நான் கமெண்ட்ஸில் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி துரியோதனன் படுகளத்துக்காக காலையிலேயே பார்த்திங்கன்னா இதை மாதிரி மண் டிராக்டரில் கொண்டு கொட்டிட்டு இதை ஒரு உருவம் மாதிரி செய்வாங்க. அங்கே செய்துட்ருக்கும் பொழுதே இங்கே பார்த்திங்கன்னா துரியோதனனை பற்றிய எல்லா கதைகளையும் இங்கே சொற்பொழிவு நடத்துவாங்க. ஸோ இதை நம்ம கேட்டுட்டு அங்கே போய் பங்கேற்கும் பொழுது அந்த கதைகள் நமக்கு தெளிவாக புரியும். 18 நாள் கூத்துக்கள் அப்போ பார்த்திங்கன்னா நடக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள், அப்புறம் ஒரு 7 நாள் அப்படின்ட்டு இப்போ காலம் செல்ல செல்ல பார்த்திங்கன்னா நாட்கள், திருவிழா நாட்கள் கம்மியாயிட்டே போகுது. ஸோ இவர் கதைகள் சொல்கிறது ரொம்பவே அருமையாக இருக்கும் கேட்குறதுக்கு, பாட்டுகள் பாடுறதுக்கு. சரி, இன்றைக்கி இந்த துரியோதனனை பற்றி நம்ம பார்ப்போம். துரியோதனன் இன்றைக்கி பீமன் கையால் மாள்றதுக்கு முதல் காரணம் பீஷ்மர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இது பல பேருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் முழு முக்கிய காரணம் இன்றைக்கி துரியோதனன் இந்த படுகளத்தில் விழுறதுக்கு காரணமே பீஷ்மர் தான். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது எப்படி அப்படின்றத நம்ம கதைக்கு கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்ப்போம். துரியோதனன் தாயார் காந்தாரி, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காந்தாரியை மனம் முடிக்கிறதுக்காக பீஷ்மர் என்ன பண்ணுறார், திருதராஷ்டிரர் அவருக்கு கண் பார்வை தெரியாது. இருந்தாலும் அவருக்கு பெண் கேட்டு என்ன பண்ணுறாங்க, காந்தாரியை மனம் முடித்து வைக்கிறதுக்காக பெண் கேட்டு போகிறாங்க. அதே மாதிரி பெண் கேட்டு போகும்பொழுது ஏன்னா பீஷ்மர் வந்திருக்காங்க, பெரிய ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் பொழுது மறுத்து பேச முடியாது. அதுக்காக காந்தாரியின் தந்தை சுபலன் அவர் பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறார் கல்யாணத்துக்காக. அதுக்கப்புறம் திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குது. இதுக்கப்புறம் காந்தாரி தாயார் பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணை கட்டிக்கிறாங்க. தன்னோட கணவனுக்கு கண் பார்வை இல்லை, அவரால் பார்க்க முடியலன்னு போது நம்மளும் பார்க்கக்கூடாது இந்த உலகத்தை அப்படின்ட்டு கண்ணை கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பீஷ்மருக்கு ஒரு தகவல் பார்த்திங்கன்னா தெரியுது. என்னென்னா, காந்தாரிக்கு மனம் முடித்து வைக்கும் பொழுது முதல் கணவன் இறந்துருவாங்க அப்படின்றது. இது ஜாதகத்தில் தெரிஞ்சதால் சுபலன் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கடாய்க்கு காந்தாரியை திருமணம் செய்து வச்சுட்டு அந்த ஆட்டுக்கடாயை பார்த்திங்கன்னா வெட்டி பலி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் காந்தாரி அந்த மாங்கல்யத்தெல்லாம் எடுத்த பிறகு அவங்க ஒரு விதவையாக சித்தரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் 2வது திருமணம் செய்யும்போது இந்த தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாங்கியங்களை பார்த்திங்கன்னா சுபலன் காந்தாரிக்கு செய்கிறார். இது ஊர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பீஷ்மருக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்ச உடனே அவர் ரொம்பவே கோபப்பட்டார், இந்த விஷயம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தன் குலத்தில் வந்திருக்க இந்த பெண் ஒரு விதவையை என் குலத்தில் இருக்க ஒரு மகன் திருமணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியுதுன்னா எங்கள் குலத்துக்கு ரொம்ப ரொம்ப இழுக்கு. அதன் காரணமாக இந்த விஷயம் வெளியில் உலகத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாதுன்னும் பொழுது இந்த சுபலன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் சிறையில் போட்டுறாரு. போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் உயிர் வாழ்ந்துக்கோங்க, எவ்வளோ காலம் வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு மரணித்து போக வேண்டியது தான், இவங்களோட இந்த ரகசியமும் மரணித்து போகணும் அப்படின்ட்டு பீஷ்மர் பார்த்திங்கன்னா கட்டளை இடுறார். இதன் காரணமாக காந்தாரி குடும்பத்தில் இருக்க அனைவரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஒரு கைப்பிடி சோறை எல்லாருமே பகிர்ந்து உண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, அதை அவரோட மகனான சகுனிக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. எதுக்குன்னா நம்ம குலத்தில் இருக்க எல்லாரையும் இதை மாதிரி சித்திரவதை செய்து
மாள செய்த இந்த பீஷ்மரோட குலம் பார்த்திங்கன்னா அழியணும். இதுக்கு உனக்கு நான் இதை கொடுத்து வளர்க்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே உணவு சாப்பிடாம அந்த கைப்பிடி உணவை பார்த்திங்கன்னா சகுனிக்கு கொடுத்து வளர்க்குறாங்க. இப்போ நம்ம துரியோதனன் படுகளத்துக்கு வருவோம். பீஷ்மர் பார்த்திங்கன்னா அந்த கதையை எடுத்து துரியோதனன் தொடையில் இருக்க அந்த பானையில் ஒரு குங்குமத்தை கரைச்சி வச்சுருப்பாங்க. அதை நல்லா சிதற செய்யும் பொழுது ரத்தம் மாதிரி அந்த குங்கும நீர் வெளிப்படும். இந்த டைமில் அங்கேருந்து துரியோதனனை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலே தான் திரௌபதி அன்னை இந்த மேலே அவங்க பார்த்திங்கன்னா தன்னோட கூந்தலை முடிப்பாங்க. இதுக்கு அடுத்தபடி ஒவ்வொருத்தராக வருவாங்க. காந்தாரி கதறி அழறது, அடுத்தது துரியோதனன் மனைவி பானுமதி அழறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். இப்போ நம்ம பாஞ்சாலி தாயார் தன்னோட சபதத்தை முடித்து அந்த கூந்தலில் பார்த்திங்கன்னா துரியோதனன் தொடையிலேருந்து வந்த அந்த ரத்தத்தை எடுத்து தடவிட்டு கூந்தலை முடிக்கிறாங்க. இது பாஞ்சாலி சபதம் இப்போ நிறைவேறுது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாஞ்சாலி தாயார் பற்றிய வரலாறு போட்டிருக்கேன். அவங்களோட பிறப்பு அதுக்கான வரலாறும் இருக்குது. ஏன் இவங்க இந்த சபதம் மேற்கொண்டாங்க அதுவும் இருக்குது. இப்போ இறுதியாக அந்த சபதம் முடித்து அவங்க கூந்தலை முடிக்கிறாங்க. ஸோ தன்னோட கூந்தலை இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா விரித்தே திரிந்திருந்த இந்த திரௌபதி இந்த சபதம் நிறைவேறிய உடனே துரியோதனனோட வலது தொடையில் இருக்க ரத்தத்தை தடவிட்டு இந்த கூந்தலை முடிக்கிறாங்க. திரௌபதி தாயாரை என்னோடய வலது தொடையில் அந்த அடிமை பெண் அமரச் சொல்லுங்கள் அப்படின்னு துரியோதனன் சொன்ன அந்த வார்த்தை தான் திரௌபதி தாயாரை இந்த சபதம் மேற்கொள்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சகுனியும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒவ்வொரு கைப்பிடியாக சாப்பிட்டு அவர் உயிரோடு இருந்தார். இவர் இப்போ இங்கேருந்து வெளியில் வரணும். இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா அனுசரணையாக இருந்து ஒரு மன்னிப்பு கேட்டு இந்த பீஷ்மர் குலத்தோட ஒட்டி உறவாடணும். அதுக்கான ஒரு சூழ்ச்சிகளை செய்ய துவங்கினார். சுபலன் அவர் இறக்கிறதுக்கு முன்னே என்ன சொல்கிறார், இதுக்கு மேலே நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், இருந்தாலும் உனக்கு நான் ஒரு அறிவுரை சொல்கிறேன். பீஷ்மர் அவரோட படை பெருசு, அவரோட சாம்ராஜ்யம் பெருசு, அதை அழிக்கணும் போது உன்னால் முடியாது. ஆனால் நீ கூடையே இருந்து உனக்கு கூட யார் ஒரு பலசாலியாக இருக்காங்களோ அவங்கள தூண்டி விட்டு தான் அந்த குலத்தை அழிக்கணும். நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி அந்த குலத்தில் ரொம்ப பவரில் இருக்கிறவங்க பின்னாடி இருந்துட்டு நீ ஒரு தூண்டி விடுற கருவியாக தான் இருக்கணும். சகுனி அப்படின்னு சொல்லும்போதே இவங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பெயரை உருவாக்கி நீ விற்கணும். இந்த சாம்ராஜ்யத்தையே அழித்து இப்போ நம்ம எப்படி இந்த குலம் அழிஞ்சு போதோ அதே மாதிரி இந்த சாம்ராஜ்யத்தை நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு சுபலன் பார்த்திங்கன்னா சகுனிக்கிட்ட ஒரு வரம் கேட்குறார். அதன்படி அவரும் சத்தியம் செய்து கொடுக்குறார். இந்த காலகட்டத்தில் கத்தி எடுத்து சுபலன் தன்னோட விரல்களை நறுக்க சொல்கிறார். நறுக்கின பிறகு இதில் தாயம் செய்து நீ இதை போட்டு விளையாடி இந்த சாம்ராஜ்யத்தை தோற்க செய்யணும். நீ என்ன எண் கேட்குறியோ அந்த எண்கள் என்னோடய விரல்கள் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு விரலை கட் பண்ண சொல்கிறார். சகுனியும் பார்த்திங்கன்னா கண்ணில் தார தாரையாக தண்ணியோட அந்த விரல்களை நறுக்கிட்டு அதில் இருக்க எலும்புகளை வச்சு தாயக்கட்டை உருவாக்குறார். இந்த தாயக்கட்டை தான் இந்த பாரத கதையே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. சகுனி என்ன எண் கேட்குறாரோ அந்த எண் பார்த்திங்கன்னா அந்த தாயக்கட்டையில் விழும். இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த பஞ்ச பாண்டவர்களை தோற்கடிக்க செய்து வனவாசம் அனுப்புறது எல்லாமே பார்த்திங்கன்னா நிகழ்த்தினாங்க. முதற் காரணமாக அமைஞ்சது அந்த சுபலனோட அந்த விரல்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த பீஷ்மர் எந்த இடத்துல இவங்களெல்லாம் சிறையில் அடைச்சாங்களோ அந்த மையப்புள்ளியிலேருந்து தான் இவங்க குலத்தில் இருக்க இவ்வளோ பேர் மாள்றதுக்கும் சரி, பஞ்ச பாண்டவர்களோட குழந்தைகள் இளம் பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் மாள்வதற்கும் சரி ஒரு முழு காரணமாக அமைஞ்சிருக்கு. பாரதத்தில் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிறது தான் நிறைய இருக்கும். சுபலன் பார்த்திங்கன்னா இந்த குலத்தை சேர்ந்தவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பார். பீஷ்மர் ஒரு விதவையாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கு பலி கொடுத்த பிறகு ஒரு விதவையான பெண்ணை தன்னோட குலத்தில் இருக்க மனம் முடிச்சு வச்சாங்களே, அதனால் இந்த சுபலனை பழி வாங்கணும் அப்படின்ட்டு சிறையில் அடைக்கிறது. ஸோ ஒவ்வொருத்தரும் பாஞ்சாலி தாயார் அவங்களும் பார்த்திங்கன்னா துரியோதனனை அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழி வாங்குகிற உணர்ச்சி. எல்லா இடத்துலையுமே அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த பாரத கதையில் அதிகமாகவே இருக்கும். சகுனியை எடுத்துட்டாலும் தன் குலத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னும் போது இந்த பீஷ்மர் குலத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே நம்ம அழிக்கணும். அவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி. பாரதம் முழுக்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய பழி வாங்குகிற உணர்ச்சி பார்க்க முடியும். இதற்கு இடையிலேயே இந்த துரியோதனன் நல்ல ஒரு பண்புகளை கொண்டவர் தான்.
வீர தீரம் மிக்கவர், வணங்காமுடி துரியோதனன். என்ன செயலை எடுத்தாலும் இதை செய்தே முடிக்கணும் அப்படின்ற அந்த உறுதி. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான், அது வளர்க்குற அந்த வளர்ப்பில் தான் இருக்குன்னுவாங்க. அதை மாதிரி இந்த துரியோதனன் இந்த சகுனி கையில் மாட்டி கேட்காத அறிவுரைகளை கேட்டு கேட்டு வளர்ந்ததால தான் இந்த நிலைமைக்கு பார்த்திங்கன்னா இந்த மகாபாரத கதையில் துரியோதனன் மாள்றார். அந்த சகுனி செய்த இந்த காரணத்துக்கும் பார்த்திங்கன்னா பீஷ்மர் தான் காரணம். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த துரியோதனன் படுகலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பார்வையில் இந்த பாரத கதைகள் நகர்றதுக்கு முதல்ல காந்தாரி அவங்களோட குடும்பத்தை சிறையில் அடைச்ச பீஷ்மர்கிட்ட இருந்து தான் கதை துவங்குது அப்படின்னு என்னோடய கருத்து. ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட கருத்து என்னென்ன இருக்குது, யார் மூலமாக இந்த கதை நகர்த்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நிறைய ஆலயங்கள், கோவில்கள், திருவிழாக்கள் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்ஜுனன் தபசு பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த பதிவையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க, இந்த கதைகள் பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் மகாபாரத கதைகளை விரிவாக பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.